பேபி ஏபி டெவால்ட் பிரெவிஸ் அவர்கள் உள்ள வராரு. இப்போ பிரெவிஸ் உள்ள வராருன்னு சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் செம்ம குஷியில் இருப்பாங்க. பட் ஆனால் பிரெவிஸ் யாருக்கு பதிலாக பிளேயிங் லெவனில் உள்ள வருவார், அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அவர் உள்ள வராருன்னா யார் வெளியே போகணும், அப்போ அதுக்கு இந்தியன் ஃபாரின் காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன எதுங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. யார் பேட்டரி யார் பவுலர், இந்த காம்பினேஷன் பிரச்சனை இப்போ வரப்போகுது. ஏங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அவர் முக்கியமாக ஒருத்தருக்கு பதிலாக தான் வருவார். அவர் போனார்னா அப்போ பவுலிங்க்கு ஒரு 2 ஓவர் குறையும். இந்த பிரச்சனைகள் இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆன் மை டியர் படிச்சுங்க, ஹாய் ஃப்ரம் பாலா. இந்த சேனலை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மனசே வரல அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா இன்னைக்காவது சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இப்போ இருக்கீங்க, ரைட்டா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கலர் கண்ணாடி கிரிக்கெட்டில் உங்களுக்கு இந்த ஐபிஎல் திருவிழா சமயத்தில் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ரைட்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெவால்ட் பிரெவிஸ் ஒரு நல்ல அடிஷனா அப்படின்னா டெஃபினட்டாக டிக் போட்டுடலாம். சூப்பர்பான ஒரு அடிஷன். பிகாஸ் அவருடைய ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த்துங்கிறது மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாடிய டைமில் இந்த 2022 அண்ட் 2024 வந்து அந்த அளவுக்கு அவர் சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அவருடைய எபிலிட்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ண நாட்களும் உண்டு. அந்த மாதிரி மேட்சஸும் உண்டு. அந்த எபிலிட்டிக்கு சரியாக விளையாடிய நாட்களும் உண்டு. ஸோ அதனால் வந்து அதை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. பட் அதே சமயத்தில் இப்போ அவருடைய ஃபார்ம் என்னவா இருக்குது, அதுதான் ரெண்டாவது கேள்வி. சூப்பர் ஃபார்மில் இருக்கிறாரு. எம்ஐயோடைய கேப்டவுன் அணிக்கு அவர் விளையாடி கொடுக்குறாரு. ஸோ எம்ஐயோடைய அடுத்தடுத்த ஃப்ரான்ச்சைசிகளுக்கு எல்லா இடத்துலையும் விளையாடக்கூடிய இவர் அங்கே நல்லா விளையாடிட்டு இருக்கிறாரு. 6th ஹையஸ்ட் ரன் கெட்டராக இந்த சீசனில் இருந்திருக்கிறாரு. ஸோ எம்ஐயோடைய மற்ற லீக்ஸ்லாம் அடுத்தடுத்த நாடுகளில் தொடர்ந்து அவங்க விளையாடக்கூடிய இவர் இப்போ இங்கே சிஎஸ்கேவுடைய முதல் முறையாக இணைகிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பெருசு. ஏன்னா சிஎஸ்கே பிரச்சனையில் இருக்குது, பேட்டிங்கில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்காக இவர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ப்ரெஷர் டென்ஷனே கொஞ்சம் அதிகம் கூட படுத்தலாம். ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவருடைய ஃபார்ம் நல்லா இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது டிக்கு. மூணாவது விஷயம், இப்போ அவர் யாருக்கு பதிலாக உள்ளே வருவார் அதை பார்த்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான மேட்டரை நம்ம சொல்லணும் இங்கே. ஏன்னா ஏற்கனவே ஆயுஷ் மாத்தரேன்ற ஒரு ஆள் உள்ளே வராரு. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக வந்துட்டார் அவர். அடுத்ததான் இப்போ திரும்ப இன்னொரு பேட்டிங் சேஞ்ச் உள்ளே வந்திருக்கு. பிகாஸ் இவர் யாருக்கு பதிலாக வராரு, குர்ஜப்னீத் சிங்குங்கிற தமிழ்நாடுக்கு விளையாடக்கூடிய பவுலருக்கு பதிலாக இவர் ரீப்ளேஸ்மெண்ட் உள்ளே வராரு. ஸோ எங்களுக்கு இன்னொரு பேட்டர் தேவைங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க சிஎஸ்கே. அதை நம்ம முதல்ல பாராட்டணும். ஓகேப்பா, ரைட், ஓகே, உங்களுக்கு பேட்டிங்கில் பிரச்சனை இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறீங்க, அப்போ அது வரைக்கும் சந்தோஷம் டாடே. அப்புறம் அந்த ஹிட்டர் ஒருத்தரை வாங்கலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க பாருங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டாக ராபின் உத்தப்பா என்ன கொஞ்சம் வந்து விளாட்டு போயிருங்க அந்த ஒரு சீசன் திரும்பவும் அப்படின்னு கமெண்ட்ரிலேருந்து அவரை கூப்பிடாம, அம்பத்தி ராயுடுவை கூப்பிடாம நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபாரின் பேட்டர்கிட்ட போகணும்னு நினச்சதே முதல்ல நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்குவாடில் இத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்கணுன்றது இருக்குது. அதை நம்பர்ஸ் அந்த அதிகபட்ச நம்பரை இவங்க தொடாமல் ஆக்ஷனில் விட்டதுனால தான் இன்றைக்கி இவரை இந்த இடத்துல வாங்க முடிஞ்சுது. ஒரு இந்தியன் வெளியே போகிறாரு, ஒரு ஃபாரினர் இவங்களால உள்ளே வாங்க முடியுது. அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நல்ல வேளை அந்த கேப் லிமிட்டை அவங்க ரீச் பண்ணல. இது இன்னொரு விஷயம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூணாவது பாயிண்ட்டை பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, டெவால்ட் பிரெவிஸ் யாருக்கு பதிலாக உள்ள வருவார். ஸோ இப்போ போன மேட்சுடைய பிளேயிங் லெவனை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ போன மேட்சோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே இதில் யாருக்கு பதிலாக வர முடியும் அப்படின்னா, ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக வர முடியும். அது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக வர முடியுமா அப்படின்னா, அவர் இப்போ தான் போன மேட்ச்லாம் கொஞ்சம் நல்ல பவுண்டரிஸ்லாம் அடித்தார் பவர் பிளேயில். ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அது இதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா வெளியே போய் வாய்ப்பு. ஏன்னா ரெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஒரு சிஎஸ்கே பிளேயிங் லெவன் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா இருப்பாருன்றதான் நம்ம எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட்டு, நூர் அகமத் உங்களுடைய நம்பர் 1 டாப் பவுலரு, பர்பிள் கேப் ஹோல்டரு, அவரை தூக்கவே முடியாது. அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன் யார் அப்படின்னா, மதிஷா பத்திரானா இருக்கிறாரு. அவர் தான் உங்களுடைய 4th ஃபாரின் பிளேயர். அவரை தூக்க முடியுமா? முடியாது. அவருக்கு பதிலாக லைட் பிளேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேணும்னா நீங்கள் ஒரு நேத்தன் எலீஸை வேணால் கொண்டு வரலாம். கொண்டு வர மாட்டாங்க. இப்போதுக்கு மதிஷா பத்திரானா செட்டு, அவரை வச்சு தான் போவாங்க அவங்க. ஸோ இதில் யாரையும் மாற்ற முடியாது. ஓவர்டன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் போடக்கூடிய அந்த ஒரு 2 ஓவர் ஜேமி ஓவர்டனை இவங்க வந்து ஒரு பெரிய ஆல்ரவுண்டராலாம் யூஸ் பண்ணல. இது வரைக்கும் பேட்டிங்கில் ஒரே ஒரு மேட்ச் ஒரு வாய்ப்பு கிடச்சது ஆடினார். மற்றபடி இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் வந்துட்டு ஒரு பவுலராக தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒவ்வொரு மேட்ச்லையும் இந்த ஃபுல் கோட்டாலாம் போட முடியல. பிகாஸ் அவ்வளோ ரன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு வாரி வழங்குறாரு. ஸோ 2 ஓவர் தான் கொடுக்கும். அந்த 2 ஓவரில் இவர் 15 ரன் கொடுத்து 30 வந்துடுறாரு. ஸோ அந்த 25-30 ரன் இவர் 2 ஓவர் கொடுக்குறாருன்றனால அந்த 2 ஓவர் இப்போ இங்கே கட் ஆகுது. அப்போ இங்கே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேறு நல்ல பவுலரை சிஎஸ்கே யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க இந்தியன் ஒருத்தரை யாரையாவது ஒருத்தங்களை மாற்றி தான் இவங்க ஒரு பவுலிங் ஆப்ஷனை கொண்டு வர முடியும். பிகாஸ் இப்போ டெவால்ட் பிரெவிஸ் உள்ள வரனால அவர் பவுலிங் போட மாட்டார். ஐ மீன் அவர் ஒரு பியூர் பேட்டர்.
பார்ட் டைமாக நீங்கள் வேணால் பவுலிங் போட வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகே ரைட், உங்கள் நெட்ஸில் பண்ணிக்கோங்க. பட் இங்கே மேட்ச்சில் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவரை வச்சு நீங்கள் அந்த அந்த வாய்ப்பெல்லாம் எடுக்கவே முடியாது. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படின்னா, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்க வேண்டிய மேட்ரு, ஒரு பவுலர் உள்ளே வரணும். ஜேமி ஓவர்டர்னு அந்த 2 ஓவர்ஸை சரி பண்ணுறதுக்கு யார் வர முடியும்? ஏற்கனவே உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு ஒருத்தர் லிஸ்ட்டில் ரெடியாக வச்சுருக்கீங்க, தள்ளு 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 தள்ளுன்னு. அது யார்? ராகுல் திரிபாதி. அப்போ திரிபாத்தியை வெளியே அனுப்பிட்டு அவருக்கு பதிலாகத்தான் ஒரு பவுலர் உள்ளே கொண்டு வரணும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, போன மேட்ச்சில் உங்களுக்கு ஜேமி ஓவர்டனை சேர்த்து பேட்டிங் டெப்த் 8 வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு ஜேமி ஓவர்டன், ராகுல் திரிபாதி 2 பேரை வெளியே தள்ளிட்டு டெவால்ட் பிரேவிஸ் உள்ளே கொண்டு வந்து ஒரு பவுலரை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பேட்டிங் டெப்த் 1 குறையும். ஸோ நம்பர் 7ஓட உங்கள் பேட்டிங் முடிஞ்சுது. தோனி ஜடேஜாவோட முடிஞ்சது உங்கள் பேட்டிங். ஸோ இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண சிஎஸ்கே தயாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் 7 பேர் அடிக்காத 8வது ஒருத்தர் அடிச்சிட போகிறாரான்ற கேள்வி நான் கேட்க மாட்டேன். பட் இப்போதைய நிலைமைக்கு வேறு வழி இல்லை. இந்த டாப் 7 தான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். காம்பினேஷன் செட் ஆகலைங்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 ஓவர் போடக்கூடிய 6th பவுலர் வேணும். உங்களுக்கு 6th பவுலர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே இது தேவைப்படாது. ஸோ இதுதான் ஃபைனல் டெசிஷன். ஸோ சிஎஸ்கே எனக்கு 6th பவுலர் வேண்டாம், எனக்கு இருக்கிற 5 பேரே போதும். மதீஷா பத்திரானா, இம்பேக்டாக உள்ள வர அன்ஷுல் கம்போஜ், கலீல் அகமது 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. நூர் அகமது, ஜடேஜா 2 ஸ்பின்னர் இருக்கிறாங்க. எனக்கு இந்த 5 பேர் போதுங்க, இவங்களை வச்சு நான் 20 ஓவர் போட்டுருவேன்னு யோசிச்சாங்கன்னா ஸோ இது என்ன காஸ்ட்டில் வரும்? ஒரு சைடு எனக்கு 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் வேணும், இன்னொரு சைடு எனக்கு 5 பவுலர் போதும். இது ரெண்டையுமே இவங்க பார்த்தாங்கன்னா அப்போ இவங்க டெவால்ட் பிரேவிஸை உள்ளே கொண்டு வந்துட்டு திரிபாதிக்கு பதிலாக பேட்டரையே உள்ளே கொண்டு வந்துக்கலாம். வன்ஷ் பேடி இருக்கிறார், இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லை எனக்கு ஒரு பவுலர் வேணும், என் பேட்டர் நான் 7ஓட நிப்பாட்டிக்கிறேன், எனக்கு பவுலர் ஒரு 6th ஆப்ஷன் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு யோசிச்சாங்கன்னா அப்போ திரிபாதிக்கு பதிலாக உள்ளே வர வேண்டியது பவுலர். அதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அதை நம்ம பார்க்கணும். இப்போ சிஎஸ்கேக்கு கரண்ட் சிச்சுவேஷனில் அவங்களுக்கு 3 நல்ல ஆப்ஷன். 3த்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, அவங்களுடைய ப்ரைமாக அவங்க ஃபஸ்ட்டு திரும்ப யார்ட்ட போவாங்கன்னா மறுபடியும் முகேஷ் சௌத்ரி கிட்ட போவாங்க. பிகாஸ் சிஎஸ்கேக்கு அவர் இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்காரு, ஒழுங்கான ஒரு சீசனை விளையாடி இருக்காரு. அந்த சீசனில் அவருடைய ரன்ஸ் என்ன, முகேஷ் சௌத்ரியை பொறுத்தவரைக்கும் அவர் கொடுத்த ரன்ஸுங்கிறது ஒரு 9.5 கிட்ட கொடுத்தாரு. பட் ஆனால் எடுத்த விக்கெட் அந்த சீசனில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்தார் அவர். ஸோ அந்த ஒரு காரணத்தினால திரும்ப அவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த சீசனில் 16 விக்கெட். இவர் தான் வந்து லீடிங் பவுலராக வச்சு மெயின் பேஸாக எடுத்துகிட்டு போனாங்க. அந்த சீசனில் சிஎஸ்கே பர்ஃபார்ம் ஒன்றும் பெருசாக பண்ணல. பட் இருந்தாலும் 2022 ஐபிஎல்ல முகேஷ் சௌத்ரி வாஸ் ஒன் ஆஃப் த வெரி பிரைம் பவுலர் ஃபார் சிஎஸ்கே. ஸோ அதை நம்பி தான் அவர் கொடுக்குறாங்க. இப்போவும் அவர் தான் அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருக்கிறார். பிகாஸ் வேறு வழி இல்லை. அப்போவே அவர் வந்து ஒரு 9.5 எக்கானமி கொடுத்துருந்தாரு. பட் 16 விக்கெட் எடுத்தாருன்றனால இந்த வருஷம் ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் முகேஷ் சௌத்ரிக்கு தான் அவங்க போவாங்க. ஒரு பவுலர் இன்னொருத்தர் வேணும், ஒரு 2 ஓவர், ஒரு 4 ஓவர் ஏதோ ஒன்று போடணும் அப்படின்னா அந்த 6வது பவுலிங் ஆப்ஷனாக இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் கோபால். உங்களுக்கு ஸ்பின்னர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரேயஸ் கோபாலுக்கு போகலாம். ஸ்பின்னர் எடுப்பாங்களா? வான்கடையில் விளையாட போகிறாங்க சிஎஸ்கே. 3 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போவாங்களா? இப்போதைய பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவங்க 3 ஸ்பின்லாம் வச்சு மற்ற டீம் ஒன்றும் பெருசாக யோசிக்கல. சிஎஸ்கே மட்டும் அப்படி யோசிக்குமா 3வது ஸ்பின் போகணும்? இல்லை எனக்கு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு யோசிச்சாங்க அப்படின்னா நாளைக்கு பிச் கண்டிஷன்ஸ்க்கு அப்போ அவங்களுக்கு முகேஷ் சௌத்ரியை விட்டு இருக்கிற அடுத்த ஒரு ஆப்ஷன், அதாவது இதுக்கு முன்னாடி ஐபிஎல் கொஞ்சம் விளையாடி இருக்காருப்பா, தைரியமாக எடுக்கலாம் அப்படின்னு தான் சிஎஸ்கே யோசிப்பாங்க இல்லையா? அந்த ஆப்ஷனில் இருக்கிறது கமலேஷ் நாகர்கோட்டி. ஸோ கமலேஷ் நாகர்கோட்டியை இவங்க எடுத்தாங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் அவர் பெட்டராக பண்ணது கிடையாது. ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு சீசனில். பட் எக்கனாமிக்கல் ஹையாக இருந்திருக்காரு ஒரு சீசனில். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி விளையாடின அந்த 2 சீசனில். ஸோ கமலேஷ் நாகர்கோட்டியை சிஎஸ்கே பிளேயிங் 11ல் உள்ளே தூக்கிட்டு வருமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லி முகேஷ் சௌத்ரிக்கிட்டே போகுமா? இல்லை எனக்கு ஸ்பின்னர் வேணும்னு ஸ்ரேயஸ் கோபால்கிட்ட போகுமா? இல்லை எனக்கு பவுலரே வேணாம், நான் பேட்டரையே திரும்ப எடுத்துக்கிறேன்னு ராகுல் திரிபாதிக்கு பதிலாக இன்னொரு ஒரு பேட்டரை கொண்டு வந்து பேட்டிங் டெப்த்தை 8 வரைக்கும் வச்சுப்பாங்களா? அந்த பேட்டர் யார் அப்படின்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் வன்ஷ் பேடி. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ டெவால்ட் பிரேவிஸ் உள்ளே வந்தாருன்னா அவருக்கு பதிலாக வெளியே போக வேண்டிய ஃபாரின் பிளேயராக நம்ம பார்க்குறது ஜேமி ஓவர்டனை. அந்த 2 ஓவரை இவங்க சரி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பவுலர்ஸ், இல்லை அப்படின்னா ராகுல் திரிபாதிக்கு பதிலாக உள்ளே வர வேண்டியது பேட்டர். ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே? 8 வரைக்கும் பேட்ஸ்மேன் வச்சு விளாட போகிறாங்களா? இல்லை அவங்க இன்னொரு பவுலர் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க போகிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வர இப்படி இது உங்கள் பலம். ஓகே பாய்.